வெல்கம் டு சோஃபியா தாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாருக்குமே பிடிச்ச சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். தேவையான பொருள் தக்காளி, பூண்டு, உப்பு, வெந்தய பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கருவேப்பிலை, கடுகு, நல்லெண்ணெய், காயப்பொடி. முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுத்தது கடாய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகுக்கு கூடயே நம்ம ஃபஸ்ட்டு கடுகு போட்டு அது நல்லா பொரியட்டும். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை இந்த இது கூட போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு போட்டுட்டு தக்காளியை நம்ம போட்டுறணும். தக்காளியை நம்ம போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது நமக்கு சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு. இனிமேல் இது கூட நம்ம உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. இனிமே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, வெந்தய பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி இதையும் போட்டுக்கலாம். மிளகு பொடி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இப்போ இதை மூடி வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். தீ ஃபுல்லாவே எரியட்டும். இடையில ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. நீங்க திருப்பி ஒருக்க நல்லா கிளறிக்கோங்க. இதை நல்லா மசிச்சு கிளறிக்கோங்க. இதை சாப்பாட்டு கூடவும் சாப்பிடலாம், அதே மாதிரி சப்பாத்தி கூடவும் சாப்பிடலாம். இது குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்க தக்காளி சாதம் சொல்லி நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வீட்டில் தக்காளியும் பூண்டு மட்டும் இருந்தாலுமே ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ணிடலாம். இது நல்லா சுண்டை வத்தி வரும்போது நம்ம இதை இறக்கிடலாம். நாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தான் நல்லா சுண்டி வத்தி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பதத்துக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இது ரொம்ப சூப்பரா இருக்கு.
மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனலை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.